தான்தோன்றிமலை அரசு கல்லூரியில் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கௌரவ விரிவுரையாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் தான்தோன்றிமலை பகுதியில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தான்தோன்றிமலையில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 11 ஆண்டுகளாக அரசு கல்லூரிகளில் நிரந்தர பேராசிரியர்கள் நியமனம் நடைபெறவில்லை என்றும், தகுதியுடன் பல ஆண்டுகளாக பணியாற்றி வரும் கௌரவ விரிவுரையாளர்களை உடனடியாக நிரந்தரப்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். தற்பொழுது 25,000 மாத ஊதியம் மட்டுமே வழங்கப்படுகின்ற நிலையில் பல்கலைக்கழக அளவுகோலின்படி 57,000 வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். மேலும் 12 மாத முழு ஊதியம், உயிரிழப்பு ஏற்பட்டால் 1 கோடி காப்பீடு, ஓய்வில் 25 லட்சம் பணிக்கொடை, மகப்பேறு விடுப்பு மற்றும் PF வசதி உள்ளிட்ட கோரிக்கைகளையும் முன்வைத்தனர். சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் இந்திய உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தும் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய அவர்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என தெரிவித்தனர். 2005 முதல் 2004 முதல் கௌரவியாக பணியாற்றி கொண்டு வருகின்றோம். 100 ரூபாய் மணி நேரத்திலிருந்து 100 ரூபாயிலிருந்து மதிப்பூதியமாக மாற்றி 6,000, 10,000, 15,000, 25,000 என்ற நிலையில் நாங்கள் நிற்கின்றோம். இதுவரை ஊதிய உயர்வு மட்டுமே இருக்கின்ற சூழலில் பணி நிரந்தரமோ வேற பணி பாதுகாப்போ என்பதோ இந்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. இது பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சட்டமன்ற கூட்டத்தொடர்களிலும் எங்களை பணி நிரந்தரம் செய்கிறோம் என்று கோரிக்கை மட்டும் விடப்பட்டிருந்தது. அந்த கோரிக்கை இதுவரைக்கும் தமிழக அரசு நிறைவேற்றப்படவில்லை. இதை இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் அதை தொடர் முயற்சியாக தமிழ்நாடு முழுக்க பல்வேறு விதமான போராட்டங்கள், வாயில் முழக்க போராட்டங்கள், பணி புறக்கணிப்பு போராட்டம் என்ற பல்வேறு படிகளில் இந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டத்தினுடைய பதிவு என்ன என்று குறிப்பிட்டால், UGC நிர்ணயித்த 54,800 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும், பணி நிரந்தரம் வழங்க வேண்டும், 12 மாத ஊதியத்தை எங்களுக்கு வழங்க வேண்டும், பெண் கௌரவிகளுக்கு மகப்பேறு விடுப்பினை வழங்க வேண்டும், ஓய்வு பெறக்கூடிய கௌரவிகளுக்கு பணி கொடையினை வழங்க வேண்டும் என்ற பல்வேறு விதமான அம்ச கோரிக்கைகளை வைத்து வாயில் முழக்க போராட்டத்தையும் இன்று கரூர் கல்லூரியின் சார்பாக அடையாள இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த தமிழக அரசு எங்களை கருணை கூர்ந்து கவனித்து எங்களுக்கான இந்த பணி நிரந்தரத்தையும் பணி பாதுகாப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.